வந்துருச்சு. எருமை எருமை ஏன் கத்துற? எதுவுமே செய்யலையா? செய்யலையே. சாமி நாடகம் வெளுத்தி புடி வெளுத்தி. ஐயோ அண்ணே, என்னென்ன முன்னாடி எரியுது. அதுல நீ நடக்கணும். நீ படுத்து உருளணும். உத்தமிங்கிறது இன்னைக்கு ஏன் இல்லை அவுத்த வழி பயில. ஐயோ தங்கச்சி, நீ உத்தமிதான். வருஷம் வருஷம் இறங்குறேன், உனக்கு தெரியாதா? எங்க சார் வீட்டுல தான் இறங்குறான். நீ இறங்குறது வேற, நான் திண்டுக்கல் கோட்டை மாதிரி வருஷம் வருஷம் இறங்குறேன். சரி அதை விட. எதுல விடுறது? அதை விடுனே. சரிம்மா விடுறேன். நான் சொன்னா நீ கேட்கணும். சரி விடுறேன். தேவையில்லாம லொல்லு பேசுன. சரி நீ சொன்னா விடுறேன். ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும். ஏமா வெள்ளிக்கிழமை தான் நந்தவனம் போகணுமா? வெள்ளிக்கிழமை தாண்டா நந்தவனத்துக்கு போகணும். ஒரு லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமை போனா எல்லா பேரும் லீவுல தானே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கறியும் சோறு திங்கணும். ஆமா, அதான் நந்தவனத்துக்குலாம் போகக்கூடாது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடாம வந்துட்டீங்களா? ரெண்டையும் சேர்த்து அவுக்கணும்ல. என்ன அங்க ஒரு நாடகம் போட்டாங்க பொம்பளை ஆளுக? அதானே நாளைக்கு சங்கங்க இருக்கும், லோனுக்குன்னு கட்டுறது. இல்ல அங்க வாணி ராணி நாடகம் ஓடுது. ஏப்பா கொலாடி சண்டையில கோல்டு மெடல் வாங்கின பொம்பளையில தான் இருக்கும் போல. என்னன்னே மரப்பு கட்டிட்டாங்க? அல்ல உனக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு தான் மிருதங்கார் வந்திருக்காரு. கழட்டி விட்டுருவேன் நினைச்சுக்க. மிருதங்காரை இன்னைக்கு தானே பார்த்துருக்கீங்க. ஆமா, நான்லாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் பாக்குறதெல்லாம் கிடையாது. ஏகத்துக்கு போட்டு அத்து விட்டுருவேன். ஆமா தெரியுமா உன்னை பத்தி? என்னை பத்தி தெரியுமில்ல, பக்கத்துல எடுத்து சொல்லு. ஆமா, மதுரையா இருக்கட்டும் புதுக்கோட்டையா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் போய் அத்து போட்டு வந்துடும்ல. அப்போ அவன் மோசமானது. அதை பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான். திண்டுக்கல் தாடிக்கு போனா மாதவண்ணனுக்கு தெரியும். என்னன்னே சொல்றீங்க? சரி, நந்தவனத்துக்கு போனோம். பாடி வைக்கணும், பாடணும். என் அக்கா தங்கச்சி நாங்க 7 பேரு. ஆமா. நீ எதுல பிறந்த? நீ எத்தனாவது ஆளு? நான் நடுவுல பிறந்தனே. தெரியும் தெரியும், நடுவுல பிறந்தாத்தே இப்படி நல்லா. இதே பார்க்காதனே, இது சாமி நாடகம்னே. அதை விட்டுட்டு வேற எதையாவது பாருனே. ஆமா, ஏன் மனசுல இருக்கிறத ஓப்பனை திறந்து காமிக்கிறியா? ஓப்பனா நான் எப்படா திறப்பேன், நீ பார்க்கலாம். சொல்லுமா, ஓப்பனை சொல்லு. உன்னை விட பெட்டிக்கார அப்படியே கமுக்கமா அமைதியா உட்காந்து நடிக்கிறது நல்ல பிள்ளை மாதிரி. இதேதான் வேற. ஏப்பாவா ஏப்பா ஊமை ஊற கெடுக்கு. இந்த வெள்ளை மசுரை பூரா கருப்பு மசுரை ஆக்கிட்டு வந்திருக்கவர் பிள்ளைய பாக்குறதுக்காகவே. பாடுற பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கனிடம் வாசவ ராசாத்தி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கனிடம் வாசவ ராசாத்தி. ஊர்வலம் ஊருக்குள்ள பாராடி தெருக்குள்ள பூமாலை தோள் மீது போட. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கனிடம் வாசவ ராசாத்தி. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் ஒரு திருநாள், ஒரு பூநேரை போட்டி வரும் திருநாள். வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை
கண்ணக்கடு பணிச்சாரு மகராசி கண்ணக்கடு பணிச்சாரு நெக்கல என்ன வாழ என்ன வெறுப்பான ஆளை நினைச்சத முடிப்பான் பாரு கடுக்க மனுஷன் அவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கனில் வாசவ சேர சாத்தி அப்படி அருமை 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 நன்றி 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 இப்படி இருக்கணும் ஆட்டம் பாட்டம்னா அப்படி இருக்கணும் விசில் பறக்கணும் ஏய் இதை விட சூப்பரா இருக்கும் அம்மா நம்மால் வரும் பாருங்க சாரி அது நம்மால் இல்ல உங்காளு ஆமா அதனால அவளை கூட்டலாமா அடியே அடியே I love you. ரொம்ப கீழே இறங்கிருச்சு. ஏத்தி விடுங்க. சேலை நல்லா கட்டு. நீ இங்கேயே பாக்குற. அது ஒரு பக்கம் இத்த திண்டி இருக்கா. இதெல்லாம் தெரிய வேணாமா? எல்லாம் வேலைப்பாடுகள் எவ்வளவு வேலைப்பாடு. எப்படி எல்லாம் ஊசி வச்சு குத்தி இருக்காங்க. ஏண்டி இதை வைக்கவே 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. நீ கடன்னு அடிச்சு எல்லாம் குடுன்னு ஓடிடுறாங்க. முளையோர முருங்க மரம் ராசா முந்தனாரு வச்ச மரம். முளையோர முருங்க மரம் முந்தனாரு வச்ச மரம். ஆசைப்பட்டு முட்டையா கடிக்க வடையா கடிக்கி கடன்னு அடிக்கிற எல்லாம் குடுன்னு ஓடிடுச்சுன்னா என்ன உனக்கு ஆடவே மாட்டேங்குது அதுக்கு ஆடுது. நாங்களாம் ஆட்டுவோம். உள்ள என்னமோ இருக்கு. ஏண்டி மனசே சரியில்லை. மனசே சரியில்லை. ஏமா ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா ஆமாடி. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய மனசார நினைச்சிட்டா தான் கொட்ட வேகற அடியே அவன் கட்டடி. லவ் பேர்ட்ஸ் தக்கத்தி மிச்சா எப்படி நான் ஜரோஜா தேவி அம்மா மாதிரியே இருக்கேனா? அந்த அம்மா உன்னை பார்த்துருந்தா அப்படியே இருக்கிறா. அடுத்த பிறவி நான் அந்த அம்மா மாதிரி தமிழை வந்து அழகா உச்சரிக்கவே முடியாது. கண்டிப்பா தமிழ் அவள் அழகா பேசலாங்கிறத நம்மகிட்ட தான் கேட்கணும். எல்லாமே அழகு. கண்ணழகு, இடையழகு. எப்படி அழகா இருக்கேனா? முட்டையா கடிக்க வடையா கடிக்கி, ஏன் தயிரை குடிக்க சாம்பாரை குடிக்கி, ஏன் வடையா கடிக்கி, ஏன் டீயை குடிக்க காப்பியா குடிக்கி, காரை குடிக்கி கரம்ப குடிக்கி மன்னார் குடிக்கி தூத்து குடிக்கி போடைய தோமையை குடிக்கி. நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். போகாத ஊர் இருக்கா? ஆமா
நம்ம சீட்டே போச்சு. என்னது அடியே என்னடி அடே வாடி சிங்களக்கா. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மதுரையில போட்டாங்க, ஏய் மன்னார்குடியில போட்டாங்க, மலையபுரத்தில போட்டாங்க, காரைக்குடியில போட்டாங்க, புதுக்கோட்டையில போட்டாங்க, மணப்பாறையில போட்டாங்க, கரூரிலும் போட்டாங்க, இப்ப திண்டுக்கல்லையும் போட்டாங்க. நாடகத்துல இத்தனை ஊர்லயுமா? நாடகத்துலப்பா இத்தனை ஊர்லயும் போட்டுட்டு உயிரோட தப்பிச்சு வந்திருக்கீங்கன்னா சிரமம் தான். எப்படி விதவிதமா சைஸ் வேறையா கண்ணாடி எப்படி 150 இருக்கு. அரை முக்கா சதம் அடிச்சுட்டேன். உடனே விழுந்து ஓடிட்டே கிட்ட இருக்காம ஓடி போய். அடியே நான் பெண்கள்கிட்ட தான் பேசுவேன். போயா மூஞ்சிய பாரு, நல்லா மூஞ்சிக்கு கீழே நல்லா கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. எதுக்கு மைக்கை தள்ளியே வச்சுக்கிறேன். கண்ணா மொழி அடியே என்னடி அடியே மைக்கு தின்னுக்கின்னு கூடாத. எந்த ஊர்ல சரோஜா தேவி கடவாயில வெத்தலை வச்சுட்டு வந்துச்சு? ஏய், ஏய் உனக்கு என்னடி? நான் என்ன பழக வச்சுட்டு அலையறேன்? சரோஜா தேவி இந்த மாதிரி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்துச்சு. உடல் நலத்திற்கு நல்லது. நல்லா முருக பக்தி அப்படிதான் இருப்பேன். அடடடடா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. அடியே அடியே ஆமா. ஐயோ ஏன் விரல என்ன குஷ்டமா இப்படியே செய்யற? அழகா இருக்கேனா? அழகா இருக்க, செம்ம அழகா இருக்கிற. என் பேர் என்னன்னு கேட்கவே இல்லையே. இந்த நாடகத்துல எல்லா பேத்துக்கும் ஒரே பேர் தான், தெலுங்காய். இல்ல நான் ஒரு பேர் எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. என்ன பேருடி? ஆறு ஓக்கியம். இல்ல ஆறு ஓக்கியம். ஏய் ஏண்டி பேர் கேட்ட திட்டுற? என் பேரா ஆரோக்கியம்யா. அண்ணே அண்ணே இங்க பாத்தியா, ஆளுக்கும் ஜெய்ஸுக்கும் சம்பந்தமே இல்லனே. ஆமாடா, என்ன நித்த தொண்டிக்கு இருக்கு? உனக்கு கூட அப்படி இல்லடா. விளக்கமா பிஞ்சிரும். இல்லடா, முகம் சூப்பரா இருக்குது பாரு. அருமை அருமை. முக வெட்டு நல்லா இருக்கா? அருமைடி. மூக்க பத்தி எப்படி இருக்கு? அப்படி மூக்கு மாதிரி தான் இருக்கும். ஏண்டி ஓ மூக்கே இப்படினா உன் போக்கே சரி. ஆமாடி ஆமாடி. ஆமா. எனக்கு ஏய் மட்டுமா அடக்க ஒடக்கமான பெண் தானே நீ? எனக்கு மூக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தா அவளுக்கு அங்கே பாரு அவருக்கு வீடியோ எடுக்கிறவருக்கு அதில் விட பெருசு. எது மூக்குயா? ஐயே என்ன இப்படிதான் பேசுவியா? பாட்டெல்லாம் பாடுவேன் நான். பதில் போட்டா பாடுவேன். சரி நான் பாடினா நீ பாடுவ? ம். பாடுவியா? பூமே பூச்சூடவா ஏன் நெஞ்சில் போல் பீச்சவோ. என்ன இப்படித்தான் பாடுவியா? கருத்த மச்சான் கையை விட்டு கசக்கி விட்டோம். என்ன கருமடா இது? இந்த பாட்டு இப்படியா வரும்? பாடறியே படிப்பறியே என் பணியாரத்தை யாரறியே. அட கன்றாவதியே ஏடறியே எழுத்தறி அவன் இட்லிய நான் அறிய. கடிச்சு கடிச்சு வச்சிடாதடா இட்லிய எடுவட்ட பயல. மைக்க கடிச்சு போல இருக்குது. நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னா தெரியுமா? அது பழைய துணி பந்து தான் சொன்னா புரியுமா? தானே ஒரிஜினலா இருந்தா இப்படி ஆட்டுவியா? என்னடி ஒரிஜினல் டூபில் கட்டினேன். வாயப்பாரு. இப்போ எங்க எல்லாம் ஒரிஜினலா இருக்குது? எல்லாமே டூபில் கட்டிட்டேன். எல்லாம் ஊசி போட்டு வச்சுக்கிறதேண்டி. ஏமா யாருக்கு ஒரிஜினலா வருது? புடிச்சிட்டு உடுங்கடான்னா புடிச்சிட்டு தொங்குறாங்க. கன்றாவது என்னத்த? ஏண்டி நம்ம வந்துட்டோமே கர்மம். தெலுங்காய் வரணும்ல. ஆமா. நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஆடி பாடி விளையாடணுமா இல்லையா? ஆமா கண்டிப்பா. அரண் முன்னையில அதனால தெலுங்காயை கூப்பிடலாமா? தெலுங்காயை கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆல்ரவுண்டுக்காரு அதுல வை. ஏண்டி என்னை உள்ள அனுப்புகள் எங்கெங்கயோ அரிக்குது. முன்னாடி சொல்ற ஐயோ இதை மாட்டினதுக்கு அப்புறம் தான் அரிக்குது. அடக்கொடக்கமான பெண்ணா அது நீ தாண்டி. உங்ககிட்ட கூட எங்க அப்பே மாட்டி விட்டார் பாரு. ஏண்டி கொஞ்சமாவது சின்னவள இருக்கால, அவளை என்ன செஞ்சா ஏது செஞ்சான்னு பாக்குறதுல இல்ல. சாப்பிட்டாளா செஞ்சாளா தூங்குனாளா அதெல்லாம் இல்ல. ஓ வேலையை தான் நீ பாக்குற. நான் என் வேலையை பார்க்க உங்களோட போறது அடியா நீ இருக்கிற மாதிரி. அவ வேலையை பார்க்கறா. அப்பதான் ஆட்டி அழைச்சவளே வீட்டை கெடுத்தவளே அங்க பாரு கோயிலுக்கு ஆம்பளைகிட்ட தான் பேசுவா. பொம்பளைகிட்ட எல்லாம் பேச மாட்டா. நம்ம குடும்பத்தை நம்மளே கேவலப்படுத்த கூடாது. ஆல்ரவுண்டுக்கான அந்த புள்ளையும் அண்ணன் தங்கச்சி ஏற்கனவே நீ எல்லா பத்தியும் கெடுத்து அதுக்கு இவ்வளவு வேற கெடுக்கிறிய. உண்மையாலுமே அவ உன் தங்கச்சியா இருந்தா அந்த நெருப்புல இறங்கு நீ. அட நாராயணா அடியே. ஆமா சி தப்பு தப்பு. அக்கா இங்க வாங்கல. என்னம்மா தங்க குச்சி? தங்கச்சி நான் மரியாதைய கூப்பிடுறேன்ல. தங்கச்சி ஒதுக்கி ஒதுக்கி பாரு. அப்புறம் அவங்க கூட கிடைச்சு நம்ம அங்க சேரலாமா? தாளக்கார ஒரு தம்பி.
கெடுக்கிறேன்னு சொல்லிக்கிறா. அவனை கெடுத்து விடாதே. அவன் ஏற்கனவே கெட்டு போயிட்டே கிடக்குறான். ஆமா சரி நம்ம எல்லாம் சேராம ஒண்ணா சேர்ந்திருக்கோம். ஆமா. விளையாடுவோமா? சந்தோஷம் அல்லவா? விளையாட தானே வந்திருக்கோம். ஐயோ ரொம்ப நிமித்தாதடி நல்லாவே இல்ல. லா 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 லா. பொன்னந்தி மாலை பொழுது என்னை கேட்காம விழுகவே விழுகாது. ஏடி இடிபாட்டி பிறந்தவளை அடியே என்ன சேராம ஒன்னா சேர்ந்துருக்கிறோம். அதனால புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாமா? சேராம சேர்ந்துருக்கோம். எங்க கட்சியா இருக்கிற கட்சிக்கே என்னன்னு தெரியாம ஒரு கட்சி கூட மனப்படம் இல்லை. அந்த பேச்சு நமக்கு எதுக்கு? அது பொது பிரச்சனை, இது தனி பிரச்சனை. நம்ம பெண்களா சேர்ந்திருக்கோம். ஆமா, அதனால ஒன்னா சேர்ந்து ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு தண்ணி அடிப்போம். அடிப்போமே. அதுல என்னதான் ரேட் ஏறி போச்சு. ஏடா ரொம்ப அழகா இருக்கே இல்லட்டு, இவ்வளவு பார்க்க பார்க்க அப்படியே ஆஜாஜையா இருக்குது. உன்னை பாக்குறப்ப திசி பொம்மை மாதிரியே இருக்குடி. இவளே அவளே உன்னை பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லுங்க. சிவகுமாரோட 100வது படம் ரோஜா ரவிச்சிருக்காரு. மாமே
ஐயோ என்ன ஒரு இடத்துல நில்லு. என்னத்த உன்னுடைய தெலுங்காயி என்னக்கா தெலுங்காயி ஆயி ஆயாச்சி கருமத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மயில் போல் ஆட வேண்டும், குயில் போல் பாட வேண்டும். குயில் போல் பாடுறாங்களா? அதுக்கெல்லாம் முட்டாய் இல்ல. இப்போ முட்டாய் இருக்கணுமா? குயில் போல் பாட முட்டாய் இருக்கணுமா? ஆமா. மயில் போல் ஆட வேண்டும், குயில் போல் பாட வேண்டும். மயிலும் பாடணும், குயிலும் பாடணும். அது எப்படி தெரியுமா? எப்படிமா? குயிலாக நான் அப்படி. இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும், குரலா
ஆஹா 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 ஏமா அருமையான குரல்மா. நல்ல குரல் தான். ஆமா கத்திலே தொட்ட போச்சு. என்ன பண்றது? இருக்கட்டும்மா. எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாம்மா அழகா இருக்கு. ஆமா. எது அழகா இருக்கு? எது அழகா இருக்கு? ஏய் பழைய கையடி. ஆமா நாங்க ஆளை இழைத்தால் எங்க தொழில் இழைக்காதுரு. அசந்து விசந்து நாங்க சும்மாவா 1000 நாடகம் ஆடி இருப்போம். நாங்கல்ல ஒரு நாடகம் இல்ல 2 நாடகம் இல்ல. உறவு சொல்ல ஒருவனின்றி வாழ்பவன் அருமை அருமை அருமை. அம்மா கர்மம் எங்கெல்லாம் வேத்து ஒழுகுதே. எனக்கு தான் அப்புறம் எங்களுக்கு வேர்க்கு இல்லையா? உனக்கு மட்டும் வேர்க்குதாக்கு. எல்லாம் போய் உருவி எறியன்னு உள்ள விடுங்க. இதாயிருச்சாம்மா. அப்படியா? சரி நம்ம எல்லாம் சேராம ஒண்ணா சேர்ந்துருக்கோம். எனக்கு அதெல்லாம் வேணாம். அந்த மொட்டையை எழுப்பி கொடுப்பா. மொட்டைய நாடகம் வச்சுட்டு தூங்குது பாரு. நம்ம சேராம ஒண்ணா சேர்ந்துருக்கோம். ஆமா அடிப்போமா? அடிச்சு அடிச்சு எனக்கு குடலெல்லாம் வெந்துருச்சு. நம்மளால முடியாதுப்பா. குடல் வெந்து கும்பி அடிக்கிறனா அடிக்க அடிப்பாயா? மீன் பிடிக்க போலாமா? மீன் பிடிக்கவா? மீனம்மா மீனம்மா அடிக்கலாமா? அடிக்கலாமா? நான் ரெடி. சரிகமப்பா நிகழ்ச்சியில கரூருக்கு பக்கத்துல பாலூரை சேர்ந்த யோகஸ்ரீவை இந்த பாட்டை பாடுதான் செலக்ட் ஆனா தெரியுமா? யோகஸ்ரீ யாரு? சொந்தக்கார புள்ள. நம்ம சொந்தக்கார புள்ளன்னு தெரியுது. எப்படி தெரியுமா? எப்படி? குறிஞ்சியிலே டும் டும் மலண்டு உளுங்குதடி
ஐயோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எடுத்துக்கிறதாடி. ஆமா என்னம்மா இன்னும் நைனாவை காணா. யாரு அப்பா அப்பா என்னப்பா அப்பா அதுக்கு போயிட்டார். ஏய் எங்கடி போவ? நம்மளை தேடிக்கிட்டு இருப்பார். நம்மள பார்க்க வருவாரு, பலகாரம்லாம் கொண்டு வருவாரு, ஆடைகள்லாம் கொண்டு வருவாரு, நிறைய கொண்டு வருவாரு. நம்ம போயிட்டு அடுத்த வாரம் வரலாமா? அடுத்த வாரமா? ஆமாம்மா. ஏய் நம்ம போக கூடாது, அவங்க தான் நம்மளே பாப்பாங்க. அவங்க வர மாதிரி நம்ம இல்ல. வெளிய போனா கண்டுபட்டு போயிடுமா? அப்பனா நம்ம அங்க போய் அரண்மனைக்குள்ள ஓடி போயிருவோம், உள்ள போய் இருந்துக்குவோம். ஆமா. ஏ காணா நைனா. உங்க நைனாவா? நைனா ஏதாவது நல்லா தின்னு போட்டு தூங்கிட்டு இருப்பாரு நைனா. உங்க நைனா சின்னூட்டு. உங்க நைனா வேற எங்க நைனா வேறயா? நம்ம நைனா. நம்ம நைனா. ஏய் எங்க அப்பா பத்தியில வாடி போலாம். அவங்க தான் நீங்க வருவாங்க. எங்க அப்பா பத்தியில. ஏய் எங்க அப்பா கொண்டு வர தீனிலாம் தின்னுறாதீங்க. எனக்கு வேணும். போ போவா. செல்லக்குட்டி புச்சுக்குட்டி படுத்து தூங்குடி தங்க. நாடகத்துக்கு காசு தர மாட்டேங்க காலையில. நான் ஒரு ஆளா நின்று காசை வாங்கிட்டு வந்துருவேன். போ நாளேங்கான பேரேங்கான. விட்டுட்டு போயிட்டாங்களே. ஆமா வராதிருப்பான்